வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சி பாதித்த பகுதிகளில் ஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவு. உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதி. பிப்ரவரி 1 மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல். அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. ஜல்லிக்கட்டு தடைக்கு மத்திய மாநில அரசுகளே காரணம். மத்திய ஆர்ப்பாட்டத்தில் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் படுகொலை. அடையாளம் தெரியாத நபர்கள் வெடிகுண்டு தாக்குதல். வறட்சி பாதித்த மாவட்டங்களில் ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்துவிட்டதன் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் வறட்சி நிலை உருவாகியிருப்பதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி மாவட்டங்களில் 10% அளவு கிராமங்களில் பயிர்நிலை நேரடி ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணங்களை அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அமைச்சர்கள், அலுவலர்கள் கொண்ட உயர்நிலை குழுக்கள் உடனடியாக அமைக்கப்படும் என்றும், இந்த குழுக்கள் அனைத்தும் வரும் 9ஆம் தேதி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து பயிர்களை பார்வையிட்டு வரும் 10ஆம் தேதி அரசுக்கு அறிக்கை அளிக்கும் எனவும், இந்த அறிக்கையின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் முதல்வர் கூறியுள்ளார். அரசு வழங்கும் பயிர் நிவாரணத் தொகை தவிர பயிர் காப்பீடு செய்த விவசாயிகள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்தும் இழப்பீடு தொகை பெற இயலும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் இழப்பீடு பெற முடியும் என்றும், இதர பயிர்களை விவசாயம் செய்துள்ள விவசாயிகள் பயிர் பாதிப்பு அளவை பொறுத்து இழப்பீடு பெற இயலும் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தற்போதுள்ள வறட்சி நிலை குறித்து விவசாயிகள் யாரும் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும், இந்த இக்கட்டான சூழலில் விவசாயிகளை பாதுகாக்கும் கடமையை தமிழக அரசு செவ்வனே நிறைவேற்றும் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி அரிசி குடும்ப அட்டை உடைய குடும்ப அட்டைதாரர்கள், காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் உள்ளிட்டோருக்கு இந்த ஆண்டு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். இதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் 2 அடி நீள கரும்பு துண்டு ஆகியவை சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் எனவும் கூறியுள்ளார். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் திருநாளுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 1,80,00,000 குடும்பங்கள் பயன்பெறுவர் என்றும், ஏழை எளிய சாமானிய மக்கள் பொங்கல் திருநாளை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட இது வழிவகுக்கும் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1 தேதியில் மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதென மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றிய ஆலோசனை நடத்தப்பட்டது. வரும் 31ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவது என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அன்றைய தினம் பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பது என்றும், பட்ஜெட் கூட்டத்தொடரை 3 கட்டங்களாக நடத்துவது எனவும் முடிவெடுக்கப்பட்டது. பிப்ரவரி 1 தேதி மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் ரயில்வே நிதிநிலை அறிக்கையும் சேர்த்து தாக்கல் செய்வது எனவும் கூட்டத்தில் ஆலோசனைக்கு பின்னர் முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் இந்த ஆண்டிலிருந்து ரயில்வே துறைக்கென தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் 92 ஆண்டுகால நடைமுறை முடிவுக்கு வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாமல் போனதற்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி மதுரை அலங்காநல்லூர் வாடிவாசல் முன்பு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், திமுக ஆட்சியின் போது உரிய பாதுகாப்புகளோடு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாகவும், ஆனால் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்களை பின்பற்றாததால் அதிமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு உறுதியளித்தபடி ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றம் வகுத்து தந்திருக்கக்கூடிய நடைமுறைகளை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட விதிமுறைகளை
ஆட்சிக்கு வந்த அதிமுக பின்பற்றவில்லை. ஆகவே நான் பகிரமாக குற்றம் சொல்கிறேன். இது தடைபட்டு போனதற்கு காரணம் அதிமுக ஆட்சிதான். ஆக காளைகளை மட்டும் காட்சி பொருளாக ஆக்கிவிடாதீர்கள் என்றுதான் நான் இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்காக நீங்கள் மத்திய அரசு வலியுறுத்துங்கள். உரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுங்கள். திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளை கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ளது. திமுக பொருளாளர் ஸ்டாலினை செயல் தலைவராக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல் தருகிறார் நமது செய்தியாளர் கா பிரகாஷ். திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நாளை அன்னாரத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் அன்னாரத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளைய தினம் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர் என 3000க்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். முக்கியமாக நாளை நடைபெறவுள்ள இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மறைந்த திமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. மறைந்த முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கும் கூட இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் கூட தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் நாளை நடைபெறவுள்ள இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்பதற்காகவே இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது உள்ள இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அன்னாரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் பிரகாஷ். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் VMC சிவகுமார் அடையாளம் தெரியாத நபர்களால் நாட்டு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டார். புதுச்சேரியில் கடந்த 1985ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தபோது விவசாயத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் சிவகுமார். இவர் 1996ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவராகவும் இருந்துள்ளார். பின்னர் NR காங்கிரஸ் இணைந்த சிவகுமார் இதையடுத்து அதிமுகவில் இணைந்து கடந்த 2016ஆம் ஆண்டு பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் காரைக்கால் நிரவி பகுதியில் தான் கட்டி வரும் திருமண மண்டப கட்டுமான பணிகளை இன்று பார்வையிட சென்றபோது சிவகுமார் அடையாள தெரியாத 8 பேர் கொண்ட கும்பலால் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டார். நிலை தடுமாறி விழுந்த சிவகுமாரை அந்த நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். படுகொலை செய்த நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். தப்பி ஓடியவர்களை தேடி வரும் காவல்துறையினர் இந்த படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சிவகுமாரின் படுகொலையை அடுத்து காரைக்கால் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. நிரவி, திருமலைராயன்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டன. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். படுகொலை நடைபெற்ற இடத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்து வந்த வெடிகுண்டு வல்லுநர்கள் வெடிக்காமல் இருந்த வெடிகுண்டு ஒன்றை கைப்பற்றி செயல் இழக்க செய்தனர். தொடர்ந்து கைரேகை வல்லுநர்கள் மோப்பநாய் உதவியுடன் ஆய்வு செய்து வருகின்றனர். முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. நாளை காலை 9 மணிக்கு தலைமை செயலகத்தில் நடைபெறும் அமைச்சரவை அவசர கூட்டத்தில் வறட்சி, விவசாயிகள் மரணம், நிதிநிலை அறிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் செய்வதற்காக கடந்த செப்டம்பர் 1 தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. செப்டம்பர் இறுதி வரை திருத்தங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பெயர் சேர்ப்பு, நீக்கம், திருத்தம் ஆகியன மேற்கொள்ளப்பட்டன. 18 லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகின்றன. அதனையடுத்து நாளை மறுநாள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என தெரிகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்ட சம்பவம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மாலை 500க்கும் மேற்பட்ட படகுகளில் 2500 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டிய இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கியதுடன் 30 படகுகளில் இருந்த மீன்களை அள்ளி வீசியும் மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்தியதுடன் மீனவர்களையும் விரட்டியடித்துள்ளனர். இதுபோன்று தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவது மீனவர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இரு நாட்டு அமைச்சர்கள் மற்றும் உயர் அலுவலர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது மீனவ பிரச்சினை குறித்து முக்கிய முடிவுகள் எட்டப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருப்பது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்க போயிருந்தோம். நேவி பிரச்சனை அதிகமான தொல்லை, வலையெல்லாம் வெட்டி விட்டு அடித்து நேவி ரொம்ப துன்புறுத்தி நல்லா விரட்டிட்டாங்க. தொழில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது என்னென்று தெரியல எங்களுக்கு.
மக்களது தேவைகளை நிறைவேற்றும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிவியலாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். திருப்பதியில் நடைபெற்ற 104வது தேசிய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அறிவியலாளர்கள் நடுவில் உரையாற்றினார். அப்போது மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து தருமாறு அறிவியலாளர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். மக்களின் தேவைகளை விரைந்து நிறைவேற்றுவதில் துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் அறிவியலாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதைத் தொடர்ந்து திருப்பதி கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு அருள்மிகு வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்தார். அப்போது அவருடன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் உடனிருந்தார். மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதியளித்ததை அடுத்து வரும் 5ஆம் தேதி நடைபெற இருந்த விவசாயிகள் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய PR பாண்டியன், விவசாய சங்க பிரதிநிதிகள், முதல்வர் மற்றும் 7 அமைச்சர்கள் கொண்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்தார். விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் ஒப்புக்கொண்டதாகவும், இதையடுத்து விவசாயிகள் தரப்பில் நாளை மறுநாள் நடைபெற இருந்த சாலை மறியல் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக PR பாண்டியன் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். உங்களுடைய கோரிக்கைகள் முழுமையும் எங்களுடைய அரசு ஏற்றுக்கொள்ளும். அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக முதலமைச்சர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக அரசினுடைய அந்த நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாளைய மறுநாள் 5ஆம் தேதி தமிழகம் முழுமையிலும் நடைபெற இருந்த அந்த சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொள்கிறோம். அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவரான நாஞ்சில் சம்பத் பிரச்சாரத்துக்காக தமக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா வழங்கிய காரை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டார். இது பற்றி அறிக்கை ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். பிரச்சாரத்திற்காக கட்சியின் பொருளாளர் பெயரில் வாங்கப்பட்ட காரை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டில் தனக்கு வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள நாஞ்சில் சம்பத், தற்போது 8 மாத காலமாக பிரச்சாரம் இல்லாததால் தலைமை கழகத்தில் ஒப்படைத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் தொடர்வது பற்றி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ள போதும் காரை ஒப்படைத்துள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து அவர் விலக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா நகரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகம் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பியான சுதீப் பந்தோபாத்யாயாவை ரோஸ்வேலி சீட் ஃபண்ட் முறைகேடு வழக்கில் CBI அலுவலர்கள் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே சாரதா சீட் ஃபண்ட் முறைகேடு தொடர்பாகவும் இதே கட்சியின் MPக்கள், முக்கிய நிர்வாகிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணத்தால் மதிப்பிழந்த விவகாரம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மமதா பானர்ஜி மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அரசியல் உள்நோக்கம் காரணமாக தங்கள் கட்சியினரை கைது செய்வதாக திரிணாமுல் கட்சியினர் கருதுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், இளைஞரணி அமைப்பினர் கொல்கத்தா நகரில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகம் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்கினர். அங்கிருந்த வாகனங்களை சேதப்படுத்தினர். இதையடுத்து அங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கற்களை வீசி தாக்கிய திரிணாமுல் கட்சியினரை காவல்துறையினர் விரட்டியடித்தனர். சமாஜ்வாதி கட்சி உடைவதை தடுக்க முறைகேடுகளில் சிக்காதவர்களுக்கு மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை முதல்வர் அகிலேஷ் யாதவ் விதித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. முலாயம் சிங் மற்றும் அவரது மகனான அகிலேஷுக்கு இடையிலான கருத்து வேறுபாட்டால் சமாஜ்வாதி கட்சி மற்றும் தேர்தல் சின்னத்தை கைப்பற்றும் நடவடிக்கைகளில் இருதரப்பினரும் ஈடுபட்டுள்ளனர். இந்த இக்கட்டான நிலையில் லக்னோவில் நடைபெற்ற சமாஜ்வாதி கட்சியின் தேசிய செயற்குழு அவசர கூட்டத்தில் முதல்வர் அகிலேஷ் யாதவ் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது சமரச முயற்சியில் இருதரப்பினரும் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தலைவர் பதவியை தாம் விட்டுத்தர தயாராக இருப்பதாகவும், முறைகேடுகள் மற்றும் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டுபவர்களுக்கு தேர்தலில் மீண்டும் போட்டியிட டிக்கெட் வழங்கக்கூடாது என்றும், தேர்தல் டிக்கெட் விவகாரத்தை தம்மிடம் ஒப்படைக்குமாறும் அகிலேஷ் முலாயம் சிங்கிடம் நிபந்தனை விதித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தேசிய தலைவராக முலாயமே இருப்பார் என ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் விரைவில் இருதரப்பினருக்கும் இடையே சுமூக தீர்வு ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
தமிழகத்தில் பல பகுதிகளில் விவசாயிகள் மரணம், பயிர்கள் கருகியதால் நேரிட்ட சோகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டை நிறுத்த காரணமானவர்களே அதனை நடத்த கோரி போராட்டத்தில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த அவர் முன்னதாக நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய போது காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள்தான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தாமல் இருப்பதற்கு காரணம் என குறிப்பிட்டார். இந்த ஆண்டு கட்டாயமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தே தீரும் என்று அவர் கூறினார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிப்பது குறித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த ஜல்லிக்கட்டை இல்லாமல் ஆக்கியது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆண்டு கொண்டு இருந்த நேரத்தில் தான் இல்லாமல் ஆக்குனாங்க. நாங்கள் இருந்துதான் வரோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவங்களுடைய தமிழ் வளர்ச்சி ஆர்வம் இதெல்லாம் இந்த லட்சணத்தை எல்லாம் 50 ஆண்டுகளாக தெரிந்த காரணத்தால் தமிழ் ஆர்வலர்கள் யாரும் போய் கலந்துக்க மாட்டாங்க. சேகர் ரெட்டியின் கூட்டாளியான பரஸ்மல் லோத்தாவை 5ஆம் தேதிக்குள் கைது செய்ய ஆணை பிறப்பித்து சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக பணம் மாற்றியதாக தொழிலதிபர் சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாசலு, ஆடிட்டர் பிரேம்குமார் ஆகியோர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் கடந்த மாதம் 8ஆம் தேதி சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் கொல்கத்தாவை சேர்ந்த பரஸ்மால் லோத்தா என்பவர் உயர் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய ரூபாய் நோட்டுகளை சேகர் ரெட்டிக்கு மாற்றிக் கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மும்பை விமான நிலையத்தில் மலேசியா செல்ல முயன்ற பரஸ்மல் லோத்தாவை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சிபிஐ நீதிமன்ற நீதிபதி வெங்கடசாமி பரஸ்மல் லோத்தாவை நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டு கைது ஆணை பிறப்பித்தார். சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி சிலை வரும் மே மாதம் 18ஆம் தேதிக்குள் அகற்றப்படும் என்று தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் முழு உருவ சிலை மெரினா கடற்கரை சாலையில் நிறுவப்பட்டுள்ளது. சாலையின் மையப்பகுதியில் இந்த சிலை நிறுவப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி சீனிவாசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் சிவாஜியின் சிலையை அகற்ற வேண்டும் என கடந்த ஆண்டே நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகும் சிலை அகற்றப்படாததால் தமிழக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வரும் மே மாதம் 18ஆம் தேதிக்குள் சிவாஜி சிலை அகற்றப்பட்டு மாற்று இடத்தில் வைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்தது. பெரம்பலூர் அருகே பருத்தி பயிர் வாடியதை கண்டு வேதனையில் இருந்த பெண் விவசாயி வயலிலேயே விழுந்து மரணமடைந்தார். பெரம்பலூர் மாவட்டம் ஆடுதுறையை சேர்ந்த விவசாயி செம்மலை தனது வயலில் பருத்தி பயிரிட்டிருந்தார். பருவமழை பொய்த்ததால் போதிய நீரின்றி பயிர்கள் கருகின. கருகிய பயிர்களை கண்ட செம்மலையின் மனைவி விசாலாட்சி வேதனையுடன் காணப்பட்டார். இந்நிலையில் வயலுக்கு சென்ற விசாலாட்சி வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அங்கு சென்று பார்த்தபோது அவர் இறந்து கிடந்தார். டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளின் மரணம் தொடர்கதையாகிவிட்ட நிலையில் பெண் விவசாயியின் மரணம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வேப்பம்கோட்டை அருகே பாறைப்பட்டியை சேர்ந்த விவசாயி பயிர்கள் வாடியதால் மனமுடைந்து மாரடைப்பால் மரணமடைந்தார். தனக்கு சொந்தமான நிலத்தில் மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவற்றை பயிர் செய்திருந்த விவசாயி அப்பையா கிணறு நீரும் வற்றி போனதால் செய்வதறியாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு அவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். விவசாயத்துக்காக சுமார் 3.5 லட்சம் ரூபாய் வரை அப்பையா கடன் வாங்கியிருந்ததாக தெரிகிறது. விவசாயமும் செய்ய முடியாமல் கடனையும் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அரசு அப்பையா குடும்பத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 3.5 லட்சம் ரூபாய்க்கு இப்படி முதல்ல கடன் வாங்கி வெளியே கடன் வாங்கி போட்டோமே கொஞ்சம் பூரா மழை தண்ணி இல்லாமல் இப்படி போச்சு அப்படின்னு மனவரத்தோடு வந்தாப்புல என்றைக்கும் தூங்குறாப்புல காலைல பார்த்தா ஆள் வீட்டில் மாரடைப்பு இறந்துட்டாப்புல. விழுப்புரம் மாவட்டத்தில் தண்ணீரின்றி பயிர்கள் கருகியதால் மனமுடைந்த 2 விவசாயிகள் மரணமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அதனூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி மகாலிங்கம்
கரும்பு பயிரிட்டிருந்தார். இந்நிலையில் போதிய நீரின்றி பயிர்கள் வாடியதை கண்ட அவர் மாரடைப்பால் இறந்தார். இதேபோல் செஞ்சி அருகே தேவதானம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த முருகன் பயிர்கள் கருகியதால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் விவசாயிகளின் இறப்பை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலத்தை கிணத்தாண்ட உட்காந்து பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியிலே அவருக்கு எப்படி நடந்ததுன்னு அவருக்கே தெரியல. பக்கத்து நிலத்துக்காரர் தான் இருந்திருக்காரு. கிட்ட இருந்து பார்த்த உடனே ஒன்றும் மூச்சு பிச்சே ஒன்றும் தெரியல, அவருக்கே தெரியல. திருவாரூர் மாவட்டத்தில் பயிர்கள் கருகியதால் மனமுடைந்து மரணமடையும் விவசாயிகளின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் காளியாக்குடி ஊராட்சி ஒன்றிய நெடுங்குளத்தை சேர்ந்த விவசாயி ஜெயக்குமார் தனக்கு சொந்தமான நிலத்தில் சம்பா சாகுபடி செய்திருந்தார். போதிய தண்ணீரின்றி பயிர்கள் வாடியதால் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனை எப்படி செலுத்துவது என்ற கவலையில் ஆழ்ந்திருந்த அவர் இன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். ஈரோடு அருகே பூட்டியிருந்த வீட்டிற்குள் நுழைந்து 54 சவரன் தங்க நகைகளை அடையாளம் தெரியாத சிலர் திருடி சென்றுள்ளனர். ஈரோடு அருகே பிராமண பெரிய அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வருபவர் ரமணீஸ்வரி. இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் மகன் மற்றும் மகள் வெளியூரில் வசித்து வருகின்றனர். இதனால் இவர் இரவு நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டில் உறங்குவது வழக்கம். இவ்வாறு காலை வீடு திரும்பிய அவர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 54 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது பற்றி தகவல் அறிந்ததும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க புதிய முகாமிற்கு தற்காலிகமாக இடம் மாற்றப்பட்டுள்ளன. முதுமலையில் உள்ள தொப்பக்காடு வளர்ப்பு முகாமில் 27 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதத்தில் மட்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 3 யானைகள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. அவற்றின் ரத்தம் எடுக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எஞ்சிய யானைகளை பாதுகாக்கும் வகையில் மதகள்வாய், பைசன் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தற்காலிக முகாமிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டன. அங்கு யானைகளுக்கு வழக்கம் போல சத்தான உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. இரத்த மாதிரியின் முடிவு வந்த பின் நோய் தொற்று தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சிவகங்கை பகுதியில் 1780 முதல் 1796 ஆண்டு வரை ஆட்சி புரிந்த வீரமங்கை ராணு வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக தீரத்துடன் போர் புரிந்தார். அவரின் தியாகத்தை போற்றும் வகையில் சிவகங்கையின் நினைவிடம் அமைக்கப்பட்டு அரசு சார்பில் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று அவரின் 287வது பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அங்கு நிறுவப்பட்டுள்ள வேலு நாச்சியாரின் முழு திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் பாஸ்கரன், மணிகண்டன், நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்றுமே சுதந்திர போராட்ட தியாகிகளையும் சரி, அந்த தியாகத்திற்காக உயிரை மாற்றவர்களும் சரி, எல்லோருக்கும் மரியாதை செலுத்துவதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை விட தேசியம் ஒருமைப்பாட்டு மிக்க தலைவர் நீங்கள் எப்பொழுதுமே பார்க்க முடியாது என்பதை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கையோடு வீரத்தோடு கல்வி அறிவிலே 7 மொழிகளை கற்றறிந்து வாழ்பயிற்சி, போர்ப்பயிற்சி, அனைத்து பயிற்சிகளிலும் தன்னகத்தையே கொண்டு பெண்ணினத்துக்கு பெருமை சேர்த்தவர் வேலு நாச்சியார். ஆக்லாந்து கிளாசிக் போட்டி முதல் சுற்றில் செரீனா வெற்றி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
இத்தாலி கடல் பகுதியில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணித்த 100க்கும் மேற்பட்ட அகதிகளை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உள்நாட்டு போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சிரியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த அகதிகள் ஐரோப்பாவில் தஞ்சமடைந்து வருகின்றனர். மேலும் பல ஆயிரக்கணக்கான அகதிகள் நாள்தோறும் ஆபத்தான நிலையில் கடல் வழியாக பயணம் மேற்கொள்கின்றனர். இதில் ஒரு பகுதியாக ரப்பர் படகில் பயணம் செய்த 100க்கும் மேற்பட்ட அகதிகள் நடுக்கடலில் உயிருக்கு போராடினர். தகவல் அறிந்து அங்கு சென்ற இத்தாலி கடற்படையினர் கடற்பகுதியில் சிக்கி தவித்த அவர்களை பத்திரமாக மீட்டனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட மீட்கப்பட்ட அகதிகள் அனைவரும் சிசிலியில் உள்ள அகஸ்டா துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். நியூசிலாந்தில் தொடங்கியுள்ள ஆக்லாந்து கிளாசிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செரீனா வில்லியம்ஸ் பிரான்ஸ் வீராங்கனை பவுலினை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆக்லாந்தில் கிளாசிக் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டி தொடங்கியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான செரீனா வில்லியம்ஸும் பிரான்ஸ் வீராங்கனை பவுலின் பார்மென்டியரும் பலபரீட்சையில் ஈடுபட்டனர். காயம் காரணமாக பல மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்த செரீனா நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் முறையாக இந்த போட்டியில் விளையாடினார். பழைய உற்சாகத்துடன் விளையாடிய அவர் எளிதாக 2 சுற்றுகளை கைப்பற்றினார். 75 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 6-3, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் செரீனா வில்லியம்ஸ் பிரான்ஸ் பவுலின் பார்மென்டியரை வீழ்த்தி 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வறட்சி பாதித்த பகுதிகளில் ஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவு. உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதி. பிப்ரவரி 1 மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல். அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. ஜல்லிக்கட்டுக்கு தடை மத்திய மாநில அரசுகளே காரணம். மதுரை ஆர்ப்பாட்டத்தில் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் படுகொலை. அடையாளம் தெரியாத நபர்கள் வெடிகுண்டு தாக்குதல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.